வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்று வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று நல்ல பெருமாளுக்கு உகந்த நாள், அதாவது விஷ்ணுபதி புண்ணியாகாலம். இன்று நம்ம அருகில் உள்ள ஒரு பழமையான கோயிலுக்கு சென்று நாம் ஒரு வேண்டுதலை வைத்து கொடிமரத்தோடு சேர்த்து பிரகாரத்தை சுற்றி வந்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகம். அதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்தில் உள்ள அருகே உள்ள நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அது சென்ற ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாசி மாதமும் போயிருந்தோம். ஒரு வருடத்திற்கு 4 மாதங்கள், அதாவது மாசி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, ஒவ்வொரு மாதத்தில் முதல் நாள் அன்று நம்ம அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம நினைத்த காரியம் வேண்டுதல் வச்சு நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்தால் நாம் என்ன நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாசி மாதம் 1ஆம் தேதி அருகே உள்ள நாங்குநேரி வானமாமலை கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது இப்போ வைகாசி 1 வெள்ளிக்கிழமை. இன்று ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். போய் மலர்களையும் கொண்டு போனோம். 27 மலர்கள். அந்த கொடிமரம் பிரகாரத்தை 27 தடவை சுற்றணுங்க. அப்போ தான் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்ற ஒரு ஐதீகம்னு சொன்னாங்க பெரியவங்க. அதனால் வந்திருந்தோம் ஆலயத்திற்கு. 27 மலர்களையும் கொண்டு வந்திருந்தோம். ரோஸ் மலர் கொண்டு வந்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். இதை சுற்றி வணங்கி கொடிமரத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் சுற்றி 27 முறை சுற்றி மலர்களையும் செலுத்திட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஜிஎஸ் வந்தாங்க. சிறப்பு பூஜை நடந்தது. எல்லாத்துக்கும் சடாரி, தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம், துளசி எல்லாமே தந்தாங்க. வெகு சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு கணபதி பஸ்ஸுக்கு 4 மணிக்கே இங்கே 6 மணிக்கு வந்தாங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நாங்குநேரிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் தெசவலையில் போட்டுட்டு வண்டி அப்புறமா தான் எடுத்தாங்க. கரெக்டாக 6 மணி, 6 மணிலேருந்து ஒரு 8:30 சுற்றி முடிச்சுட்டாங்க. 27 முறை பெரிய பிரகாரம். இதோ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கொடிமரத்தில் அந்த மலர்களை வச்சு ஒவ்வொரு தடவையும் வளம் வர்றாங்க. நாங்கள் 27 முறை சுற்றி அதில் உட்காந்துருந்தோம். கொடிமரத்து அருகே பக்கத்தில் உட்காந்துட்டு சாமி தரிசனம் பண்ணி அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். நீங்களும் அதே போல் அடுத்து ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஏதாவது மனசில் நினைத்து அருகே உள்ள விஷ்ணு கோயிலுக்கு சென்று அங்கே நீங்களும் உங்களுக்கும் நினைத்த காரியம் நடக்கும். 27 முறை அந்த கொடிமரம் பிரகாரத்தோடு சுற்ற வேணும். அப்போ தாங்க நினைத்த காரியம் நடக்கும். வணக்கம் எனது அருமை உறவுகளே. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு முக்கிய ஒரு அதிசய கிணறு இருக்குங்க. இது நீங்கள் போகும்போது இந்த அதிசய கிணறு பாருங்கள். இதில் எண்ணெய் கிணறு. அந்த எண்ணெயை எடுத்து தாங்க சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. அந்த எண்ணெய் நம்மளும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தால் நமக்கு உடம்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் போட்டு இது பண்ணிடலாம். பாதத்தில் மட்டும் தேய்க்கக்கூடாது. அதிசய கிணறும் இருக்கிறது, அதிசய எண்ணெய் கிணறும் இருக்குது. சுத்தப்படுத்தி அந்த இது சாமிக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. வணக்கம் எனது அருமை உறவுகளே.